Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 67 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கேபி சடனா நம்மளுக்கு ஏரியாக்குள்ள வந்து நம்மளுக்கு நோட் பண்றதுக்குள்ளேயே கன் எடுத்து பொட்டுன்னு ஷாஷாவை போட்டால அதோட ஸ்டாப் பண்ணுவான்னு பார்த்தா மறுபடியும் கன்னை லோட் பண்ணுவான். இத பார்த்த ஜீனு கடுப்பாயி கன்னை வச்சு ஒரே போடுவான். ஜஸ்ட் மிஸ் ஃபால்கோ வந்து காப்பாத்திடுவான். புல்லட் பாத்தீங்கன்னா திருச்சி ரிட்டர்ன் நம்மளுக்கே வரும். அதுவும் ஜஸ்ட்ல போயிருக்கும், இல்லாட்டி இவனும் செத்துருப்பான். அதுக்கப்புறம் அத்தனை பேர் வந்து சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம கேபிக்கு பொங்கு 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 பொங்குன்னு நல்லா ஒப்பானு காட்டி அப்போ ஷாஷா அப்படியே பேனு கிடப்பா. ஷாஷான்னு பதறுவானுங்க. பிளட் பின்னாடி பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அவன் என்னடான்னா அந்த நிலைமையில நீங்க ரொம்ப சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படா நம்ம சாப்பிட போவோம்னு கேட்பான். சீக்கிரமா பேண்டேஜ் எடுத்துட்டு வாங்க, எப்படியாச்சும் ரத்தம் வரத ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு பேண்டேஜை கொண்டு வர சொல்லுவான். ஷாஷா இருந்துட்டு எனக்கு மீட் வேணும்பா. அதுக்கப்புறம் பேண்டேஜை போட்டு கண்ணா பின்னான்னு போட்டு சுத்துவாங்க. ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அவகிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. அப்பதான் பிளாக் வந்து சொல்லுவான், லோபோவோட ஓடிஎம் கியரை யூஸ் பண்ணி இவங்க மேல வந்திருக்காங்க, நம்ம அதை செக் பண்ணிருக்கணும்னு அவன் முட்டிய பிடிச்சு அப்படியே சுத்துன்னு சுத்தி வெளியே தூக்கி போட்டுலாம் விழுந்து சாகட்டும். ஆனா ஜீன் இருந்துட்டு இவங்களை வெளியில தூக்கி போட்டு கொன்னா மட்டும் இது முடிஞ்சிருமா அப்படின்ட்டு கதறி அழுவான். அதே நேரம் இங்க பீக்குக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் சரியாகிட்டே வருது. அவ கமாண்டர் கிட்ட இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவா. என்னன்னா இவளையும் கல்யாடியும் ஒரு சோல்ஜர் கூப்பிட்டு போனான்ல, அந்த சோல்ஜரை இதுக்கு முன்னாடி இவ பாத்திருக்கா. எப்பன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்கவுட் பிளீட்னு சொல்லி ஒரு டீமை பாரடைஸ் ஐலாண்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ரெய்னர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க அனுப்பின முதல் டீம் அவங்க தான். அந்த டீம்ல அவன் இருந்தானாமா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிப்ல இருந்தே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆவான். இந்த சம்பவத்தை பண்ணது எலனாங்கிற ஒரு பொண்ணு. ஆளை பாத்தீங்கன்னா அர்மின் மாதிரியே இருக்கா. நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுவும் மாறுவேஷம்னு சொல்லிட்டு கேவலமா ஒரு பியர்டு ஒண்ணு வச்சிருப்பான், பையன் மாதிரி தெரியறதுக்காக. அப்ப லெவி பார்த்துட்டு ஆமா இந்த கன்றாவியான பியர்டை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பான்னு கேட்பான். சரின்ட்டு உடனே பிரிச்சு வீசிடுவா. அந்த டைம் ரூம் கதவை தட்டிட்டு இருப்பாங்களா, ஏண்டா உங்க செலிப்ரேஷனை முடிச்சு தொலைய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் டோரை திறந்துகிட்டு கேபியை கூட்டு வருவானுங்க. அவ கத்திட்டு இருப்பான், என்னைய தொடாதீங்கடா டெபிள்ஸுகளா, நாங்க இன்னும் தோக்கல. கண்டிப்பா எங்க ஜீக்க நீங்க போட்டு தள்ளி இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணி அவரோட பாதையில வர்றவங்க கண்டிப்பா உங்களை விட மாட்டாங்க. மிச்ச இருக்க காம்ரேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து உங்க எல்லாத்தையும் சம்பவம் பண்ணுவாருன்னு அடங்காம அந்த கத்துவான். ஜீனு இவளை என்ன பண்றதுன்னு கேட்டா அவன் பாட்டுக்கு சைலண்டா இருப்பான். அவ வாய மூறதா இல்ல. உண்மையான எல்டியன்ஸ் எல்லாம் வந்து உங்க எல்லாத்தையுமே கொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சாக போறீங்க பாலா, அவ்வளவுதானே, உன்னை நான் அவர்கிட்டயே கூட்டு போறேன், நீ என்ன சொன்னியோ அதே விஷயத்த அவர்கிட்டயே சொல்லு அப்படின்னு சொல்லிதான் அவங்களை கூட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள இருக்க ஆளுகளை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு. அதே நேரம் கமாண்டர் மகத்து பீக்கு கிட்ட எப்படி அந்த சோல்ஜரை நீ ஐடென்டிஃபை பண்ணன்னு கேட்பான். ஏன்னா அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல இவளுக்கு அவ மேல அவ்வளவு ஆர்வம். அது மட்டும் இல்லாம ஜீக்கோட ஒரு பயங்கரமான ஃபாலோவர் அவ. அதே நேரம் இங்க இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஷாக் ஆனாங்கல்ல, வேற ஒண்ணும் இல்ல, ஜீக்கு செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவன் அங்க உயிரோட தான் இருக்கான். ஆமா நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்பானா. யோ அத நாங்க கேட்கணும்யா, நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்க, நீ உயிரோட தான் இருக்கியா, ஏன் அவங்கள கேப்சர் பண்ண விட்டீங்க, காலி பண்ணிருக்கலாமேன்னு அட்வைஸ் வேற. லெவி பார்த்துட்டு ஆமா இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்பான். இவங்க தான் லோபோவை கொன்னு அவனோட கியரை யூஸ் பண்ணி மேல வந்து நம்ம ஷாஷாவையும் சுட்டுட்டாங்க. அவளுக்கு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலன்னு சொன்ன உடனே அர்மீனும் மிக்காசாவும் அடிச்சு புரண்டு பார்க்க போவாங்க. எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவன் பார்க்க போக மாட்டான். ஏன்னா அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த டைம் ஹாஞ்சி வந்து வப்பா பாருங்க ஒரு ட்விஸ்ட். என்ன ஜீக்கு எல்லாமே நீ பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சான்னு கேப்பா. இவங்களுக்கு ஒரே குழப்பம், பிளான் பண்ண மாதிரியா, என்ன நடக்குது இங்கன்னு. அவன் இருந்துட்டு சில விஷயத்துல நான் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன், மத்தபடி எல்லாம் ஓகே தான்பா. இவங்க லுக்க பாத்தீங்கல்ல, என்னடா சொல்றேன்னு. ஆமா யார் இந்த குழந்தைங்கன்னு கேப்பா. நான் தான் சொன்னனே மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன்னு, அது இவங்க தான். அதுக்கப்புறம் அந்த எலனாவை புடிச்சு வாங்குன்னு வாங்குவாங்க. ஆக்சுவலா இவளோட வேலை தான் கார் டைட்டனையும் ஜா டைட்டனையும் கூப்பிட்டு கொண்டு போய் அந்த குழிக்குள்ள தள்ளணும். ஆனா இவ மிஸ் பண்ணிட்டா, அதனால என்னைய மன்னிச்சிருங்க, இது என்னோட ஃபால்ட்டும்பா. இவ மட்டும் கரெக்டா அவங்கள லாக் பண்ணி வச்சிருந்தான்னா இந்நேரத்துக்கு நம்ம பையன் சிம்பிளாவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பான். சொல்ல போனா பிளான்ல அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அதே நேரம் லெவி இருந்துட்டு ஜீக்க பார்த்துட்டு என்னப்பா எங்களை வச்சு நீ ஏதோ கேம் ஆடின மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி கேட்பானா. என்னைய சந்தேகப்படாத லெவி, நான் ஒன்னும் உங்ககிட்ட எதுவுமே நடிக்கல, எனக்கு தெரியும் நீ என்னைய கொல்லணும்னு வெறியோட இருக்கேன்னு, ஆனா அதுக்காக இதுல எல்லாம் சந்தேகப்பட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவன் அட்டாக் பண்ணும்போது வெறிகுண்டு நம்மால எல்லாத்தையும் அடிச்சிருப்பான். அதனால டவுட்ல அவன் அப்படி கேட்கறான். தம்பி நான் ஒன்னு சொல்றேன் கேளு, பெஸ்டா யாரையாச்சும் சம்பவம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன்னா கடைசியில வச்சுதான் தரமா பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் ரசிச்சு பண்ண முடியும். சோ உனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நீ கவலைப்படாம இருப்பான். அப்ப ஏரன் என்ன சொல்லுவான், நம்ம மார்லேயோட பிரேஸையும் அவங்க போர்ட் பிளீட்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் அடிச்சு நவுத்தி இருக்கும், எப்படி அவங்க அடுத்து அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்.
போயிடும், அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிடலாமா. இப்ப என்னன்னா இதனால மொத்த உலகமும் ஒண்ணு சேர்ந்து பாரடைஸை எதிர்க்க போகுது. ஒவ்வொரு டைம் நம்ம இறன எனிமீஸ் எல்லாம் பிடிக்கும் போது இவங்க ஏகப்பட்ட பேரத்தோட உசுர தியாகம் பண்ணி இவனை காப்பாற்ற வேண்டி இருக்குது. அது எத்தனை பேர் செத்தாலும் அதை பத்தி கவலைப்பட முடியல. அதுவும் அவனாச்சு சும்மா இருக்கானா, எந்த அளவுக்கு டீப்பா இறங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டீப்பா அவனை ஹாஸ்டேஜா அவனே கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு வந்துடுறான். இதனால இவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஏன்னா எப்படியும் உன்னை நாங்க வந்து காப்பாத்துவோம்னு உனக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்குது, ஆனா உன் மேல எங்களுக்கு இப்ப நம்பிக்கை சுத்தமா இல்ல அப்படின்ட்டு அவனை கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஜீக் அப்ப என்ன சொல்லுவான், இப்ப நம்ம கிட்ட ஃபவுண்டிங் டைட்டனும் இருக்குது, டைட்டனோட ராயல் பிளட்டும் இருக்குது. எத்தனை பேர் செத்துட்டாங்க அத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு கவலைப்படாத, எல்டியன்ஸோட ஃப்ரீடம் தான் அவங்களுக்கான ஒரு பரிசா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் டோரை திறந்துகிட்டு நம்ம கோனி வந்து அழுதுகிட்டே ஷாஷா செத்துட்டாமா, பார்த்தா அர்மினி மிக்காசான்னு எல்லாம் கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரே சோகமலை. அப்ப இறனு கோனி கிட்ட அவ கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்பான். எனக்கு மீட் வேணும்னு சொன்னாமா. இறனுக்கு அப்படியே வெறி ஆகும். அந்த டைம் அவனுக்கு அப்படியே அந்த பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா ஒரு நாள் இவங்க எல்லாம் சாப்பிடாம பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்காக அவ கறியெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா. அவ நினைச்சிருந்தா அவளே சாப்பிட்டுருக்கலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அவ கொண்டு வந்தா ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு. மொத்தத்துல எல்லாரும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு வைங்க. ஆனா கடைசியில இப்ப செத்து போயிட்டான். அப்ப ஜீன் இருந்துட்டு இறனு நீ பார்த்த வேலையில தான் நாங்க எல்லாரும் இங்க வந்தோம் அப்படின்னு அவ செத்ததுக்கு நீ தான் காரணம்னு அவனை சொல்லுவான். அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இப்படி அவனு எதிர்பார்க்கலையே. கடைசி செகண்ட்ல நடந்த ட்விஸ்ட் இது. அப்படியே ஐலாண்ட நோக்கி இப்ப ஏர்ஷிப் போகுது. இனி இதுக்கப்புறம் மொத்த உலகமும் ஒன்னு சேர்ந்து நம்ம ஆளுகளை விரட்டி விரட்டி எப்படி வேட்டையாட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.